வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டிஏல லைசன்ஸ் சர்வேராக இருக்கேன். ஸோ நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்ககிட்ட இருக்கிற நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குற கேள்வி தான், ஏஐசி பிளாக்ஸில் வீடு கட்டலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம சொல்லும்போது அது ஹாலோ பிளாக்கு, அது தக்க கல், அது சிமெண்ட்டு கல், அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, அது லைஃப் வராது அப்படின்ற மாதிரியான காமனான விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த டவுட்ஸ் இருக்கிறது வந்து நல்லதான். ஏன்னா என்கிட்டே வந்து ஒரு புது விஷயம் சொல்லும் போதும் அதை பற்றின ஒரு சந்தேகங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கிறதா செய்யும். ஸோ இது வந்து லேப்லலாம் கொடுத்து நிறையா டெஸ்ட்லாம் பண்ணி ரிசல்ட்லாம் நெட்டில் பார்த்துருப்போம். ஸோ சிம்பிளாக காமனாக சைட்டில் பண்ணுற ஒரு டெஸ்ட்டு, கல் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு சிம்பிளான டெஸ்ட் வந்து இப்போ உங்கள் கண்ணு முன்னே நான் பண்ணி காட்ட போகிறேன். இந்த வீடியோவை வழங்குவது ஹைர் அண்ட் பில். ஸோ ஹைர் அண்ட் பில் மூலிமா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 15 years வாரண்ட்டி கொடுப்போம். அண்ட் ஓவர் 200+ குவாலிட்டி செக்ஸ் பண்ணி ப்ராஜெக்டை ஆன் டைம் டெலிவர் பண்ணுவோம், எந்த காஸ்ட் ஓவரனும் இல்லாமல். மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள ஹைர் அண்ட் பில் வெப்சைட்டை பாருங்கள். ஸோ இது வந்து உங்கள் பெரிய இது வந்து ஒயர் கட் பிரிக்ஸு, நல்ல காஸ்ட்லியான கல் தான். இது ஒரு கல் வந்து 9 ரூபா. ஸோ இந்த கல்லை வந்து இப்போ இது வந்து இந்த மெயில் கல் வச்சு வெள்ளை கல் வச்சுருக்காங்க. இது வந்து ஃபுல் பாறை. இது மேலே ட்ராப் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு. ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி இது வந்து சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. ஸோ அதே ஹைட்லேருந்து ஒரு ஏஎஸ்சி பிளாக், ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஏஎஸ்சி பிளாக்காக வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நான் உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ இது மேலே போட்டு காட்டுறேன். உடையலை. ஸோ ஏஎஸ்சி பிளாக் வந்து இங்கிலாந்தில் இந்த பில்டிங் மாடி 3வது 4வது மாடியிலேருந்து போட்டாலும் உடையாது. ஸோ இந்த பிளாக் வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த் அதிகம். ஸோ அதனால் இந்த பிளாக்ஸ் வந்து லைஃப் அதிகம், குவாலிட்டி அதிகம். இப்போ இந்த செங்கல் வந்து ஏதாவது ஒரு லோக்கல் செங்கல் சூளையில் கூட வேகாத கல்லெல்லாம் கூட கொடுத்து அனுப்ப வாய்ப்பு இருக்குது. பட் இந்த கல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா கல்லுலேயுமே ஐஎஸ்ஐ மார்க் இருக்கும். ஸோ இது ஒரு ப்ராப்பரான ஃபேக்ட்ரியில் ஒரு தரமான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் மட்டும்தான் அந்த கல் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த கல்லோட வேறு சில பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து லைஃப் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு செங்கல். கிராக்ஸ் கம்மியாக ஃபார்ம் ஆகும். இந்த கல் வந்து போரஸ் மெட்டீரியல், இதில் வந்து நிறைய குடி குடி போர்ஸ் இருக்கும். அதனால் வீடோட டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும். இன்னும் ஒரு சில மிஸ்கன்செப்ஷன், அதாவது வதந்திகள் வெளியே என்ன போயிட்டுருக்குன்னா, இந்த கல்லில் வந்து சீப்பாக கட்டிடலாம், இந்த கல் வந்து சீப்பாக முடிஞ்சிடும் அப்படின்னு. சீப் கிடையாது. இந்த ஒரு கல் நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து 6 inch பிளாக்கு. இந்த ஒரு கல்லோட வேலை வந்து இன்றைக்கி 65 70 ரூபா பார்க்குறோம். இது வந்து ஏறக்குறைய ஒரு 6-7 செங்கலுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகும். நம்ம செங்கல் காஸ்ட்டும் இதுன்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய இந்த கல்லோட காஸ்ட் வந்து கல் மட்டும் இல்லை, இந்த கல்லை வந்து அடுக்கிறது வந்து தனியாக வந்து ஒரு பாண்டிங் பேஸ்ட் தேவை. நார்மலாக ஒரு சில இடத்துல நான் பார்த்துருக்கேன், சிமெண்ட் மண் வச்சு ஒட்ட வச்சுருவாங்க செங்கல் ஒட்டுற மாதிரி. இதை வந்து அப்படி பண்ணக்கூடாது. இதுக்கு தனியாக பாண்டிங் பேஸ்ட் இருக்குது. அந்த பாண்டிங் பேஸ்ட்டை வச்சு மட்டும்தான் இந்த 2 கல்லை ஒட்டணும். அந்த பாண்டிங் பேஸ்ட்டும் கம்பேரிட்டிவ்லி விலை அதிகம். ஸோ இந்த மாதிரி இதோட மூலப்பொருட்களோட விலை அதிகமாக இருக்கிறதுனால இந்த கல்லோட காஸ்ட் வந்து அதிகம் தான் இதில் மேனுஃபேக்சர் பண்ணும்போது, ஒர்க் பண்ணும்போது. பட் நாங்கள் கட்டுறது வந்து சேம் ப்ரைஸில், செங்கல் வீடும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே ரேட்டில் பண்ணுறோம். ஏன்னா இதில் கட்டும்போது எங்களுக்கு லேபர் வந்து கம்மியாக செலவாகும். இதில் வந்து அவங்களால 100 செங்கல் பண்ண முடியுதுன்னா ஈக்குவலண்ட்டாக இந்த கல் வச்சு அடுக்கும்போது ஏறக்குறைய 200லேருந்து 250 கல்லுக்கு ஈக்குவலண்ட்டான ஏஐசி பிளாக்ஸ் வந்து அடிக்கிற முடியும். ஸோ சீக்கிரமாக வேலை முடியும். ஸோ அதனால் லேபர் காஸ்ட் கொஞ்சம் குறையிறதுனால இது வந்து ஈக்குவலான காஸ்ட்டில் பண்ண முடியுது. இன்னும் ஒரு சில மக்கள் வந்து கேட்குறாங்க, ஈக்குவலான காஸ்ட்டில் நான் ஏன் இதே ஏன் பண்ணணும், செங்கல்லே கட்டிட்டு போயிடுவோம்னா தாராளமாக பண்ணலாம், நம்மளோட விருப்பம் தான். பட் இதில் இந்த கல்லுக்குன்னு ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ 6 inch பண்ணுறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கார்பெட் ஏரியா அதிகமாக கிடைக்கும். இப்போ 1000 square feet நம்ம வீடு கட்டுறோம், செங்கலில் கட்டினா உள்ள 800 square feet கிடைக்குன்னா இதில் கட்டும்போது ஒரு 850 900 square feet வீட்டுக்குள்ளே யூஸபிள் ஏரியா அதிகமாக இருக்கும். இதோட லைஃப் அதிகம். இது வந்து ஃபேக்ட்ரியில் வந்து ப்ராப்பராக மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இதோட லைஃப் வந்து அதிகம். வீட்டுக்குள்ளே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். இது எர்த்குவேக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தால் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கம்பேரிட்டிவ் டு செங்கல் ஹவுஸ். ஸோ இந்த மாதிரி இந்த கல்லுக்குன்னு ஒரு சில டெக்னாலஜி பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்வீடன் டெக்னாலஜி. ஏறக்குறைய 60-70 வருஷமாக இருக்குது இந்த டெக்னாலஜி. இன்றைக்கி நேற்றுக்கு வந்ததில்லை. இப்போ வந்து செங்கல் ஆற்று மண் இதுக்கெல்லாம் கொஞ்சம் விளையாடுறதுனால இன்றைக்கி வந்து இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டோரிட் அப்பார்ட்மெண்ட், 4 மாடிக்கு போகிற அப்பார்ட்மெண்ட் எல்லாமே இந்த கல்லில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து பில்டர்ஸ் வந்து உணர்ந்துட்டாங்க. அதனால் எல்லா பில்டருமே இதில் தான் கட்டுறாங்க. இண்டிவிஜுவலாக வீடு கட்டுற கஸ்டமர்ஸ் மட்டும்தான் செங்கலுக்கு போகிறாங்க. ஸோ இந்த கல் கட்டுறது வந்து ரொம்ப சேஃபு. அதுக்குண்டான ஒரு ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டை தான் உங்கள் முன்னாடி நான் பண்ணி காமிச்சேன். நீங்கள் நெட்டில் நிறையா வீடியோஸ் பார்க்கலாம். இந்த கல் வந்து தண்ணியில் ஊற வச்சு காட்டுவாங்க. இந்த மாதிரி நிறையா குவாலிட்டி டெஸ்ட் இருக்குது. ஸோ எல்லா வகையிலுமே செங்கல் கம்பேர் பண்ணும்போது இந்த கல் வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நன்றி, வணக்கம்.